சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 3 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி. இதை எடுத்து நம்ம செய்ய போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு லேசாக வறுபட்டோடனே அதில் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இலையை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நான் வெட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது தக்காளியை சேர்த்துட்டேன். இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி இது போல் நல்லா வெந்திருக்கணும். இது கூட இப்போது திருவி வச்சுருந்த தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா சட்னி கெட்டியாக இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் தான் சேர்க்குறோம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சியில் நம்ம சூடாக போட்டு அரைக்க முடியாது, அதனால் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கொரன்னு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. வாங்க அடுத்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இந்த சட்னிக்கு 6 வரமிளகா கிட்ட சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 தக்காளி இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், அதே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை கொரன்னு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ஒரு கிண்ணத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இதை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் டு ரெசிபி மேக்கிங் மேனியா. தேங்க்யூ.